ரயில் கட்டண உயர்வு செவ்வாய்க்கிழமை முதல் அமலுக்கு வருவதாக இந்திய ரயில்வே அறிவித்துள்ளது. புறநகர் ரயில்கள் 500 கிலோமீட்டருக்கும் குறைவான 2ஆம் வகுப்பு பயணத்திற்கு கட்டண உயர்வு இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏசி வகுப்புக்கான டிக்கெட் கட்டணம் கிலோமீட்டருக்கு 2 பைசாவும், சாதாரண வகுப்புகளுக்கு கிலோமீட்டருக்கு 1 பைசாவும் உயர்த்தப்பட்டுள்ளது. கடந்த ஒரு மாதத்தில் தமிழகத்தில் மேற்கொள்ளப்பட்ட சட்டம் ஒழுங்கு தொடர்பான நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனைக் கூட்டம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் தலைமைச் செயலாளர் முருகானந்தம், சட்டம் ஒழுங்கு டிஜிபி சங்கர் ஜிவால், உள்துறை செயலாளர் தீரஜ்குமார், சென்னை காவல் ஆணையர் அருண் மற்றும் உளவுத்துறையைச் சேர்ந்த முக்கிய அதிகாரிகள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். போதைப் பொருள், கள்ளச்சாராயம், பெண்கள் பாதுகாப்பு, லாக்அப் மரணங்கள் போன்றவற்றில் யார் கடமை தவறினாலும் அரசின் நடவடிக்கை மிக மிக கடுமையாக இருக்கும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எச்சரித்துள்ளார். சட்டம் ஒழுங்கு குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் குற்றங்களில் ஈடுபட்டவர் காவலரே ஆனாலும் அதற்கான தண்டனையை விரைவில் பெற்றுத்தந்து நீதி நிலைநாட்டப்படும் என முதலமைச்சர் திட்டவட்டமாக தெரிவித்தார். போலீஸ் கஸ்டடியில் உயிரிழந்ததாக கூறப்படும் அஜித்தின் உடலில் 18 இடங்களில் காயம் இருந்ததாக உடற்கூறு ஆய்வில் தகவல் வெளியாகியுள்ளது. அவரது காதிலிருந்து ரத்தம் வடிந்திருப்பதாகவும் தோள்பட்டையில் வெளிப்படையான காயம் இருந்ததாகவும் குடும்பத்தினர் வேதனை தெரிவித்தனர். மடப்புரம் கோவில் காவலாளி அஜித்குமாரை போலீசார் அடித்து கொலை செய்திருப்பதாக உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் முறையீடு செய்யப்பட்டுள்ளது. கடந்த 4 ஆண்டுகளில் 24 லாக்அப் மரணங்கள் நிகழ்ந்திருப்பதாக கூறப்படுவது குறித்து அரசு தரப்பு குற்றவியல் வழக்கறிஞரிடம் நீதிபதிகள் கேள்வி எழுப்பியுள்ளனர். போலீஸ் கஸ்டடியில் மரணமடைந்த இளைஞர் என்ன தீவிரவாதியா என உயர்நீதிமன்ற மதுரை கிளை காவல்துறைக்கு கேள்வி எழுப்பியுள்ளது. சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்தைச் சேர்ந்த அஜித்குமார் என்பவர் உயிரிழந்தது தொடர்பாக விசாரணை நடத்திய நீதிபதிகள் இளைஞரிடம் எந்த ஆயுதமும் இல்லாத பட்சத்தில் தாக்குதல் நடத்தியது ஏன், அவரை அடித்தே கொலை செய்தது ஏன் போன்ற கேள்விகளை எழுப்பினர். அஜித்குமார் கஸ்டடி மரணம் தொடர்பாக மடப்புரம் கோவிலில் மாஜிஸ்ட்ரேட் ஆய்வு மேற்கொண்டார். அஜித்குமாரை கோவில் ஊழியர்களும் காவலர்களும் தாக்கியதாக கூறப்படும் இடத்தில் மாஜிஸ்ட்ரேட் விசாரணை நடத்தினார். கஸ்டடி மரணம் தொடர்பாக மடப்புரம் கோவிலில் மாஜிஸ்திரேட் ஆய்வு மேற்கொண்டு சென்றபோது திருபுவனத்தில் கைக்குழந்தையுடன் மாஜிஸ்திரேட்டின் காரை பெண் மறித்து நின்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. அப்போது ஒன்று திரண்ட மக்கள் அஜித்குமாரின் மரணத்திற்கு நீதி வேண்டும் என மாஜிஸ்திரேட்டிடம் முறையிட்டனர். அஜித்குமாரை போலீசார் தாக்கிய போது அவர் அலறிய சத்தமும் தடி சத்தமும் பலமாக கேட்டதாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். அடி தாங்க முடியாமல் அஜித்குமார் தண்ணீர் கேட்டபோது போலீசார் செருப்பால் அடித்ததாகவும் உறவுக்கார இளைஞர் கண்ணீர் மல்க தெரிவித்துள்ளார். சிவகங்கை மாவட்டம் மடப்புரத்தில் காவல்துறை விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்ட கோவில் ஊழியர் மரணமடைந்த சம்பவத்திற்கு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். கைது செய்யப்பட்ட அஜித்குமாரை 24 மணி நேரத்திற்குள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தாதது ஏன் உள்ளிட்ட 9 கேள்விகளை முதலமைச்சரிடம் அவர் எழுப்பியுள்ளார். லாக்அப் மரணங்கள் மிகவும் வேதனை அளிப்பதாக தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை கவலை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உரிய நடவடிக்கை எடுப்பார் என்று உறுதியாக நம்புவதாகவும் அவர் கருத்து தெரிவித்துள்ளார். அரசு ஏன் டாஸ்மாகை நடத்துகிறது? மது விற்பனை அரசின் பணியா என தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி எழுப்பியுள்ளது. மேலும் ரம்மி, மது இரண்டுமே மனிதர்களை கொலை செய்பவை என தெரிவித்த நீதிபதிகள் ஆன்லைன் ரம்மி விளையாட்டை முறைப்படுத்திய அரசு டாஸ்மாகில் வேறு நிலைப்பாடு கொண்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. ஒரு பக்கம் டாஸ்மாக் கடைகளை திறந்துவிட்டு மறுபக்கம் போதை மறுவாழ்வு மையங்களை அமைப்பதா என தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்ற கிளை கேள்வி எழுப்பியுள்ளது. நம் வீட்டு பிள்ளைகளுக்கு இதுபோல செய்வோமா என கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் அரசின் கொள்கைகள் முரணாக உள்ளன என்றும் கருத்து தெரிவித்துள்ளனர். மதுவை ஊக்குவிப்பது இல்லை என்று கூறும் அரசு எதற்காக மது விற்பனை செய்கிறது என்றும், கடைகளை ஏன் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு மாற்றுகிறீர்கள் என்றும் நீதிபதிகள் கேள்வி எழுப்பியுள்ளனர். வேலைவாய்ப்பு, பொதுநலன் போன்றவற்றில் அரசு கவனம் செலுத்தி நல்லதை செய்ய வேண்டும் என்றும் அறிவுரை வழங்கியுள்ளனர். திமுக ஆட்சியில் தமிழ்நாட்டின் தொழில்துறை தோல்வியடைந்து விட்டதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். பல்வேறு நிறுவனங்களுடன் தமிழக அரசால் போடப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் முதலீடுகளாக மாறவில்லை என்றும் அவர் விமர்சித்துள்ளார்.
திராவிட மாடல் ஆட்சியில் மக்களுக்கு செய்யப்படும் அனைத்து நலத்திட்ட விவரங்களையும் புள்ளி விவரங்களுடன் கூறி வருகிறோம் என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். காலை உணவு திட்டம், கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் உள்ளிட்ட அனைத்து திட்டங்களையும் புள்ளி விவரங்கள் மூலம் ஆதாரத்தோடு செயல்படுத்தி வருவதாக பெருமிதம் தெரிவித்தார். சிறுவன் கடத்தல் வழக்கில் பூவை ஜெகன்மூர்த்தியை கைது செய்ய தடை விதித்த உச்சநீதிமன்றம் 25,000 ரூபாய் பிணையில் அவருக்கு இடைக்கால முன்ஜாமீன் வழங்கியது. மேலும் இந்த வழக்கில் பதிலளிக்குமாறு தமிழக காவல்துறைக்கு நோட்டீஸ் அனுப்ப உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. எந்த கொம்பனாலும் அதிமுகவை கபலீகரம் செய்ய முடியாது என இபிஎஸ் பதிலளித்திருப்பது பாஜகவுக்குத்தான் என விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், அதிமுகவை கபலீகரம் செய்ய யார் முயல்கிறார்கள் என்பதை இபிஎஸ் தெளிவுபடுத்த வேண்டும் என்றார். மாம்பழ விவசாயிகள் பாதிக்கப்படுவதை தடுக்க மாம்பழ சாறு தயாரிக்கும் நிறுவனங்கள் அதில் சேர்க்க வேண்டிய மாம்பழக்கூழ் அளவை 20% உயர்த்த அறிவுறுத்த வேண்டும் என முதலமைச்சருக்கு MP கனிமொழி வலியுறுத்தியுள்ளார். 2022 ஆண்டு 20% இருந்த மாம்பழக்கூழ் அதிகப்படியான GST வரி விதிப்பால் 2024 ஆண்டு 11% குறைந்து விட்டதாகவும் தெரிவித்தார். சென்னையில் 207 கோடி செலவில் 120 புதிய மின்சார பேருந்துகளின் சேவையை வியாசர்பாடி போக்குவரத்து பணிமனையில் முதலமைச்சர் MK-ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். 5 பணிமனைகள் மூலம் 625 மின்சார பேருந்துகளை இயக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு முதற்கட்டமாக வியாசர்பாடி பணிமனையில் இருந்து மின்சார பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. புதுச்சேரி பாஜக தலைவராக நியமிக்கப்பட்ட ராமலிங்கத்திற்கு கட்சிக்குள் கடும் எதிர்ப்பு எழுந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 2019 பாஜகவில் இணைந்த ராமலிங்கத்திற்கு நியமன MLA பதவி வழங்கப்பட்ட நிலையில் தற்போது மாநில தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார். அரசியலில் எந்த முன் அனுபவம் இல்லாத இவருக்கு அடுத்தடுத்து பெரிய பதவிகள் வழங்கப்படுவது விமர்சனத்தை பெற்றுள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 120 ரூபாய் குறைந்திருக்கிறது. 22 கேரட் தங்கத்தின் விலை கிராமுக்கு 15 ரூபாய் குறைந்து 8,915 ரூபாய்க்கும், சவரனுக்கு 120 ரூபாய் குறைந்து 71,320 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. வெள்ளியின் விலையில் மாற்றமின்றி 1 கிராம் 119 ரூபாய்க்கும், கிலோ 1,19,000 ரூபாய்க்கும் விற்பனையானது. சென்னையில் உள்ள மாநகராட்சி பள்ளிகள் அனைத்திலும் CCTV கண்காணிப்பு கேமராக்கள் விரைவில் பொருத்தப்படும் என சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா தெரிவித்துள்ளார். மாமன்ற கூட்டத்தில் பேசிய மேயர் பிரியா, மொத்தமுள்ள 417 பள்ளிகளில் 245 பள்ளிகளில் CCTV கேமரா பொருத்த ஏற்கனவே 6,50,00,000 ரூபாய்க்கு டெண்டர் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மத்திய இணையமைச்சர் எல் முருகன் இசையமைப்பாளர் AR ரகுமானை சந்தித்து பேசியது பேசுபொருளாகியுள்ளது. திருவள்ளூர் ஐயர் கண்டிகையில் உள்ள AR ரகுமானின் ஸ்டுடியோவில் நடைபெற்ற இந்த சந்திப்பில் அரசியல் பேசவில்லை என்றும், சமீபத்தில் மத்திய அரசின் குறும்படத்திற்கு இசை அமைத்ததற்காக ரகுமானுக்கு எல் முருகன் நன்றி தெரிவிக்க சென்றதாகவும் கூறப்படுகிறது. காவல்துறை அத்துமீறி செயல்படுகிறது என்பதில் எந்த மாற்றமும் இல்லை என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் சண்முகம் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த போது திருபுவனம் கோவில் ஊழியர் மரணமடைந்த சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்தார். மேலும் காவல்துறையினர் சட்டப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். பஹல்காம் தாக்குதலுக்கு எதிரான ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது தகர்க்கப்பட்ட தீவிரவாத மையங்களின் துல்லியமான புதிய செயற்கைக்கோள் படங்கள் வெளியாகியுள்ளன. பாகிஸ்தானின் கோட்லி, முசஃபராபாத் பகுதிகளில் உள்ள தீவிரவாத மையங்களின் தாக்குதலுக்கு முன் பின் புகைப்படங்கள் வெளியாகியுள்ளன. ஆண்டுக்குள் நாட்டின் பாதுகாப்பிற்கு என்று 52 புதிய செயற்கைக்கோள்களை விண்ணில் ஏவ இந்தியா திட்டமிட்டுள்ளது. சீனா, பாகிஸ்தான் இந்திய பெருங்கடலை கண்காணிக்கும் வகையில் 26,968 கோடி ரூபாய் செலவில் செயற்கைக்கோள்களை அனுப்பி சோதிக்க உள்ளதாகவும், 2026 ஏப்ரலில் முதல் செயற்கைக்கோளை ஏவ திட்டமிட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. உத்தரப்பிரதேசத்தின் முசாஃபர் நகர், ஹப்பூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை வெளுத்து வாங்கியதால் சாலைகள் முழுவதையும் வெள்ளம் சூழ்ந்தது. இதனால் பொதுமக்கள், வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்தனர்.
மகாராஷ்டிரா மாநில அரசு பள்ளிகளில் ஹிந்தி திணிப்பு உத்தரவு ரத்து என முதலமைச்சர் பட்னவிஸ் நாடகமாடினாலும் திட்டமிட்டபடி ஜூலை 5ஆம் தேதி பேரணி நடத்தப்படும் என்று சிவசேனா கட்சி தலைவர் உத்தவ் தாக்கரே தெரிவித்தார். கல்வி தொடர்பான பிரச்சினைக்கு பொருளாதார வல்லுநர்கள் கொண்ட குழுவை மகாராஷ்டிரா பாஜக அரசு நியமித்திருப்பதாக விமர்சித்தார். மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையில் பாஜக அரசுக்கு எதிராக மகா விகாஸ் அகாதி கூட்டணி கட்சியினர் போராட்டம் நடத்தினர். பள்ளிகளில் 3வது மொழியாக ஹிந்தியை கட்டாயமாக்க மாநில அரசு திட்டமிடுவதாக குற்றம் சாட்டி மகா விகாஸ் அகாதி கூட்டணி கட்சியினர் கண்டன முழக்கமிட்டனர். பீகாரின் கயா மாவட்டத்தில் உள்ள அருவியில் குளித்துக் கொண்டிருந்த போது நீரோட்டத்தில் அடித்துச் செல்லப்பட்ட 6 பெண்களை இளைஞர்கள் தங்கள் உயிரை பணயம் வைத்து மீட்டனர். பெண்களை இளைஞர்கள் மீட்ட வீடியோ இணையத்தில் வெளியான நிலையில் அவர்களுக்கு பாராட்டுகள் குவிந்து வருகிறது. பீகாரின் ஜஹனாபாத் நகரில் 100 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் போடப்பட்ட சாலைக்கு நடுநடுவே மரங்களும் இருப்பதால் சிரமங்களுடன் பயணிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். பீகாரில் தொடர்ந்து மக்களின் பணம் வீணடிக்கப்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். உத்தரகாண்டின் ருத்ரபிரயாகில் அலக்நந்தா, மந்தாகினி ஆறுகள் சங்கமிக்கும் பகுதியில் பெரு வெள்ளம் ஏற்பட்டுள்ளது. ஆற்றுக்கு நடுவே உள்ள சிவன் சிலை முழுவதுமாக மூழ்கிய காட்சி இணையத்தில் வெளியாகியுள்ளது. ஜார்க்கண்ட் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியது. பல்வேறு இடங்களில் பாலங்கள் உடைந்து போக்குவரத்து துண்டிக்கப்பட்ட நிலையில் கோல்ஹான் பகுதியில் உள்ள பாலத்தின் ஒரு பகுதி வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டதால் பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டனர். கனமழைக்கு இடையே ஹிமாச்சல பிரதேச மாநிலம் சோலன் பகுதியில் நிலச்சரிவு ஏற்பட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சண்டிகர் ஷிம்லா தேசிய நெடுஞ்சாலையில் இந்த நிலச்சரிவு ஏற்பட்ட நிலையில் வாகனங்கள் மாற்றுப்பாதையில் செல்ல அறிவுறுத்தப்பட்டன. பஞ்சாப் மாநிலம் லூதியானாவில் சாலையில் சென்ற தள்ளுவண்டிக்காரர் மற்றும் பைக்கில் சென்றவர்கள் மீது அதிவேகமாக சென்ற கார் மோதிவிட்டு நிற்காமல் சென்ற சிசிடிவி காட்சி வெளியானது. ஓட்டுநர் மதுபோதையில் அதிவேகமாக சென்றதால் இந்த விபத்து ஏற்பட்டதாக கூறப்படும் நிலையில் இருவர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். முதலமைச்சர் பதவியை பங்கிட்டுக் கொள்வது குறித்து கர்நாடக காங்கிரஸில் உட்கட்சி பூசல் அதிகரித்து வரும் நிலையில் சித்தராமையாவே 5 ஆண்டுகள் முதலமைச்சராக தொடர்வார் என மூத்த காங்கிரஸ் தலைவர் RV தேஷ்பாண்டே தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் ஆட்சி அமைந்த போது முதல் 2.5 ஆண்டுகள் சித்தராமையாவும் அடுத்த 2.5 ஆண்டுகளுக்கு DK சிவக்குமார் முதலமைச்சராகவும் இருப்பார்கள் என ஒப்பந்தம் செய்யப்பட்டது. காஷ்மீரின் ரஜோரி மாவட்டத்தில் கட்டுப்பாட்டு எல்லை வழியாக ஏராளமான எண்ணிக்கையில் பயங்கரவாதிகள் ஊடுருவ முயன்றதை இந்திய ராணுவம் வெற்றிகரமாக முறியடித்துள்ளது. அதைத் தொடர்ந்து ஆக்கிரமிப்பு பாகிஸ்தானைச் சேர்ந்த சுற்றுலா வழிகாட்டி ஒருவரை ராணுவத்தினர் கைது செய்தனர். பசுமை எரிசக்தி திட்டங்கள் வாயிலாக சுமார் 15,000 மெகாவாட்ஸ் மின் உற்பத்தி திறனை எட்டியுள்ளதாக அதானி கிரீன் எனர்ஜி நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதில் 11 ஜிகாவாட் சூரிய மின் திட்டங்கள் வாயிலாகவும் 1.9 ஜிகாவாட்ஸ் காற்றாலை மூலமும் உற்பத்தி செய்யப்படுவதாக அதானி குழுமம் தெரிவித்துள்ளது. கொல்கத்தாவில் சட்டக்கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்தில் அரசியல் மோதல் போக்குகள் எழுந்திருக்கும் நிலையில் முதலமைச்சர் மமதா பானர்ஜி ராஜினாமா செய்ய வேண்டும் என பாஜக வலியுறுத்தி உள்ளது. பெண் ஒருவர் முதல்வராக இருக்கும் மேற்கு வங்கத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பில்லை என பாஜக செய்தி தொடர்பாளர் கௌரவ் வல்லோப் குற்றம் சாட்டினார். ஆபரேஷன் சிந்தூரின் போது இந்திய போர் விமானங்கள் சில சுட்டு வீழ்த்தப்பட்டன என இந்தோனேஷிய இந்திய தூதரக ராணுவ இணைப்பதிகாரி பேசியது பொருத்தமற்ற வகையில் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு விட்டதாக ஜகார்த்தாவில் உள்ள இந்திய தூதரகம் விளக்கம் அளித்துள்ளது. அமர்நாத் யாத்திரைக்கான பதிவு தொடங்கியதையொட்டி ஏராளமான பக்தர்கள் ஜம்மு அண்ட் காஷ்மீர் நிர்வாகத்தால் அமைக்கப்பட்ட சிறப்பு மையங்களில் குவிந்தனர். 3880 மீட்டர் உயரமுள்ள அமர்நாத் புனித குகைக்கு செல்லும் யாத்திரை ஜூலை 3ஆம் தேதி பால்டால் மற்றும் பகல்காம் வழித்தடங்கள் வழியாக தொடங்குகிறது. ரயிலில் பயணச்சீட்டை ரத்து செய்யும் பயணிகளுக்கு பணத்தை திருப்பி அளிக்கும் போது முன்பதிவுக்கான கட்டணத்தை பிடித்தம் செய்வதில் மாற்றம் கொண்டுவர ரயில்வே அமைச்சகம் ஆலோசனை செய்து வருகிறது.
ஜெகநாதர் ரத யாத்திரையில் 3 பேர் பலியானதை கண்டித்து இளைஞர் காங்கிரசார் நடத்திய போராட்டத்தில் காவல் அதிகாரி ஒருவர் காலை உடைத்து விடுவேன் என எச்சரிக்கும் வீடியோ இணையத்தில் பரவி வருகிறது. ஒடிசா முதலமைச்சர் மோகன் மாஜி இல்லத்தை இளைஞர் காங்கிரசார் முற்றுகையிட சென்ற நிலையில் காவல் அதிகாரி ஒருவர் அவர்களை எச்சரித்துள்ளார். இமாச்சல பிரதேசம் சிம்லாவில் கனமழை பெய்து வரும் நிலையில் 5 அடுக்கு மாடி கட்டடம் சீட்டுக்கட்டை போல் சரிந்து விழும் பதைபதைப்பூட்டும் காட்சிகள் வெளியாகியுள்ளன. அப்பகுதியில் 4 வழிச்சாலைக்கான பணிகள் நடைபெற்று வருவதால் கட்டடத்தின் அடிப்பகுதியில் விரிசல்கள் ஏற்பட்டதால் இடிந்து விட்டதாக கூறப்படுகிறது. தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத் சங்கர் ரெட்டி மாவட்டத்தில் ரசாயன தொழிற்சாலையில் கொதிக்கலன் வெடித்ததில் 10 பேர் உயிரிழந்த துயரச் சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. இவ்விபத்தில் 15க்கும் மேற்பட்டோர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பெங்களூருவில் குப்பை லாரியிலிருந்து பெண்ணின் சடலம் மீட்கப்பட்ட நிலையில் அவரது காதலனை கொலை செய்தது விசாரணையில் அம்பலமாகியது. காவல்துறையினர் நடத்திய விசாரணையில் பெண்ணின் பெயர் ஆஷா என்பதும் கணவன் உயிரிழந்த நிலையில் அசாமைச் சேர்ந்த முகமது சம்சுதீன் என்பவருடன் வாழ்ந்து வந்ததும் தெரிய வந்தது. ஆந்திராவில் ஸ்ரீசைலம் தேவஸ்தானத்தில் வழங்கப்பட்ட பிரசாத லட்டுவின் நடுவில் கரப்பான் பூச்சி கிடந்ததை பக்தர் வீடியோ எடுத்து வெளியிட்டுள்ளார். கோயில் நிர்வாக அதிகாரியிடம் புகார் தெரிவித்த நிலையில் அவர் கரப்பான் பூச்சி காணப்படுவதற்கான வாய்ப்பில்லை என கூறி புகாரை மறுத்ததாக தெரிகிறது. ஆபரேஷன் சிந்தூருக்கு ஆதரவு தெரிவிக்கும் விதமாக கேரள விவசாயிகள் நெற்பயிரில் கலைத்திறமையை காட்டிய கழுகு பார்வை காட்சி வெளியாகியுள்ளது. பத்தனம்திட்டா மாவட்டம் புல்லாடு பகுதியைச் சேர்ந்த 2 விவசாயிகள் தங்களது விளைநிலத்தில் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கைகளை எடுத்துரைக்கும் வகையில் வடிவமைத்து வயலட் வகை நெற்பயிரை விதைத்தனர். தைலாபுரம் தோட்டத்தில் நாவல் பழம் விற்பனை செய்தவர்களுக்கெல்லாம் பாமக நிறுவனர் ராமதாஸ் பதவிகள் வழங்குவதாக அன்புமணி பேசியிருந்த நிலையில் ராமதாஸ் ஆதரவாளர்கள் அவரது அறிவுரையை மீறி நாவல் பழம் விற்று அன்புமணியை விமர்சித்து வருகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணைநல்லூரில் டாஸ்மாக் கடையில் மாமூல் வசூலித்த தலைமை காவலர் நியூஸ் தமிழ் செய்தி எதிரொலியால் ஆயுதப்படைக்கு மாற்றப்பட்டார். திருவெண்ணைநல்லூர் காவல் நிலையத்தில் பணிபுரிந்து வந்த தலைமை காவலர் பரந்தாமன் என்பவர் அதே பகுதியில் உள்ள டாஸ்மாக் கடையில் மாமூல் வசூலித்த வீடியோ நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் செய்தி வெளியிடப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் அருகே திருவத்திபுரத்தில் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் சார்பில் பொது இடத்தில் பெரிய பிளக்ஸ் பேனர் வைக்க முயன்ற போது அதனை தடுத்த நகராட்சி ஆணையரிடம் அக்கட்சியினர் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். போக்குவரத்து மற்றும் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் பேனர் வைக்கக்கூடாது என ஆணையர் கூறியதையும் மீறி 80 அடி நீள பேனர் வைக்கப்பட்டது. வேலை வாங்கி தருவதாக கூறி மோசடியில் ஈடுபட்ட நபரை கடத்தி அவரது மனைவியிடம் பணம் பறித்த ஓய்வு பெற்ற ராணுவ வீரர் உள்ளிட்ட 3 பேர் கைது செய்யப்பட்டனர். சுங்கத்துறையில் வேலை வாங்கி தருவதாக பிரேம் என்பவரிடம் 4 லட்சம் ரூபாய் முன்பணமாக பெற்று ஸ்டீபன் என்பவர் இழுத்தடித்ததாக கூறப்படுகிறது. எண்ணூரில் ரீல்ஸ் வீடியோ எடுக்க கடலில் நீந்திய மாணவன் ராட்சத அலையில் சிக்கி பாறையில் மோதி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அன்னை சிவகாமி நகரை சேர்ந்த பிரதீப் என்ற மாணவன் 12ஆம் வகுப்பு முடிந்து கல்லூரியில் சேர காத்திருந்த நிலையில் ரீல்ஸ் எடுக்க சென்று உயிரை விட்ட சம்பவம் அரங்கேறியுள்ளது. தமிழகத்தை பூர்வீகமாக கொண்ட இளம்பெண் அமெரிக்காவை சேர்ந்த இளைஞரை காதலித்து வந்த நிலையில் சென்னையில் வைத்து சைவ தமிழ் பாரம்பரிய முறைப்படி திருமணம் செய்து கொண்டார். சென்னையை சேர்ந்த இளஞ்செழியன் என்பவருடைய மகள் அம்ரிதா அமெரிக்காவில் உள்ள கல்லூரியில் படித்தபோது திரிஸ்டன் தாவோ என்பவருடன் பழக்கம் ஏற்பட்டு பின்னர் காதலாக மாறியது. சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே உடைந்த மின்கம்பத்தை மாற்றாமல் காலம் தாழ்த்தி வந்த மின்வாரிய ஊழியர்களை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் சுமார் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தேவூரை அடுத்த புளியம்பட்டியில் ஆலமரத்தின் கிளை முறிந்து விழுந்து மின்கம்பம் உடைந்தது. தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் பகுதியில் பிரபலமான நிறுவனங்களின் பெயர்களை வைத்து இருசக்கர வாகனங்களின் போலியான உதிரி பாகங்களை விற்பனை செய்து வரும் நபர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பாதிக்கப்பட்ட நபர் ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தார். மகேந்திரன் என்பவருக்கு சொந்தமான இந்த உதிரி பாகங்கள் விற்பனை செய்யும் கடையில் போலி ரசீது மூலம் விற்பனை செய்வதாக கூறப்படுகிறது.
தென்காசி அருகே வெள்ளப்பெருக்கு காரணமாக பாலம் சேதமடைந்த நிலையில் இறந்தவர் உடலை எடுத்துச் செல்ல முடியாமல் அங்கேயே வைத்து உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பங்களா குடியிருப்பு கிராமத்தில் உள்ள இடுகாட்டிற்கு பாலத்தை கடந்து செல்ல வேண்டியுள்ள நிலையில் கடந்த ஆண்டு பெய்த கனமழை காரணமாக ஏற்பட்ட வெள்ளத்தில் சேதமடைந்தது. நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் அருகே தனியார் பள்ளி விடுதியில் தங்கி படித்து வந்த மாணவி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். விசாரணையில் விடுதியில் தங்கி படிக்க விருப்பமில்லாமல் தருமபுரியை சேர்ந்த கோவிந்தராஜ் என்பவரின் 13 வயது மகள் தற்கொலை செய்தது தெரியவந்தது. மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகே செல்போனில் பேசிக்கொண்டே அதிவேகமாக பள்ளி பேருந்தை ஓட்டுநர் இயக்கிய வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. பள்ளி பேருந்து ஓட்டுநர் மீதும் பள்ளி மீதும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பெற்றோர் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரியிலிருந்து விழுப்புரத்திற்கு நூதன முறையில் 2 கால்களில் 60 மது பாட்டில்களை கட்டி கடத்தி வந்த நபரை போலீசார் கைது செய்தனர். விழுப்புரம் பழைய பேருந்து நிலையத்தில் சோதனை மேற்கொண்ட போலீசார் பேருந்திலிருந்து இறங்கி நடக்க முடியாமல் அசைந்து வந்த நபரை சோதனை செய்ததில் மது பாட்டில்களை காலில் கட்டி கடத்தி வந்தது தெரிய வந்தது. திருப்பத்தூரில் ரயிலில் நாட்டு துப்பாக்கி மற்றும் கஞ்சா கடத்தி வந்த பீகார் இளைஞர்கள் 2 பேரை போலீசார் கைது செய்தனர். இது தொடர்பாக போலீசார் நடத்திய விசாரணையில் அவர்கள் பீகாரைச் சேர்ந்த ராஜ் மற்றும் ஜாகிர் அன்வர் என்பதும் பீகாரிலிருந்து பெங்களூருவுக்கு நாட்டு கைத்துப்பாக்கியை கடத்தி வந்து விற்பனை செய்ய முயன்றதும் தெரிய வந்தது. சென்னை தாம்பரத்தில் தள்ளுவண்டி பிரியாணி கடையில் ஓசியில் பிரியாணி வாங்கியதுடன் கடைக்காரரிடம் கத்தியை காட்டி மிரட்டி பணம் பறித்த இருவரை சிசிடிவி பதிவின் மூலம் இருசக்கர வாகன பதிவெண்ணை வைத்து போலீசார் கைது செய்தனர். கடை உரிமையாளர் மஸ்தான் அளித்த புகாரை அடுத்து விசாரணை நடத்திய தாம்பரம் போலீசார் விஜய், மதன் ஆகியோரை கைது செய்தனர். அரசு பேருந்துகளை சரியான நேரத்தில் இயக்க வலியுறுத்தியும் கூடுதல் பேருந்துகளை இயக்க கோரியும் பள்ளி மாணவ மாணவிகள் மற்றும் பொதுமக்கள் புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை அருகே சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பூமரம், காக்காக்குடி, முல்லையூர் உள்ளிட்ட கிராமங்களுக்கு இயக்கப்படும் ஒரே ஒரு பேருந்தும் சரியான நேரத்திற்கு வரவில்லை என கிராம மக்கள் குற்றம் சாட்டினர். கேரள மாநிலம் கண்ணூர் மாவட்டத்தில் உள்ள நடுவில் என்ற பகுதியில் இருசக்கர வாகனம் மீது கார் மோதிய விபத்தின் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. இருசக்கர வாகனம் சரியாக சென்றாலும் எதிரே வந்த கார் மற்றொரு காரை முந்த முயற்சித்து சாலையின் வலப்புறம் ஏறி வந்ததால் விபத்து ஏற்பட்டது. விபத்தில் பைக்கில் வந்த தம்பதி தூக்கி வீசப்பட்டு படுகாயமடைந்தனர். மதுரை மாவட்டம் மேலூரில் கடை உரிமையாளரிடம் மாமூல் கேட்டு தாக்குதல் நடத்தியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி வர்த்தக சங்கங்கள் சார்பில் கடையடைப்பு போராட்டம் நடைபெற்றது. மேலூர் பேருந்து நிலையம் அருகே பலசரக்கு மொத்த வியாபாரம் செய்யும் திருப்பதி என்பவரின் கடைக்கு வந்த சிலர் மாமூல் கேட்டு தகராறு செய்து திருப்பதி மற்றும் ஊழியர்களை தாக்கி பொருட்களையும் சேதப்படுத்தியதாக கூறப்படுகிறது. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி நகர்மன்ற சாதாரண கூட்டம் தொடங்கிய சில நிமிடங்களிலேயே திமுக மற்றும் அதிமுக கவுன்சிலர்கள் வெளிநடப்பு செய்தனர். தங்களது வார்டுகளில் எந்த பணிகளும் நடக்கவில்லை என நகர்மன்ற தலைவர் ஷியாமலா நவநீத கிருஷ்ணனிடம் மனுக்களை அளித்துவிட்டு கவுன்சிலர்கள் வெளியேறினர். தங்களுக்கு அரசு இலவசமாக வழங்கிய வீட்டு மனைகளை அளவீடு செய்வதை தடுப்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு மாற்றுத்திறனாளிகள் தர்ணா போராட்டம் நடத்தினர். வீட்டு மனைகளை அளவீடு செய்வதை ஊராட்சி மன்ற தலைவர் வீரப்பன் என்பவர் பொய்யான தகவல்களை பரப்பி தடை செய்வதாக போராட்டம் நடத்தியவர்கள் குற்றம் சாட்டினர். ஆன்லைன் பங்குச்சந்தையில் மோசடி செய்ததாக இன்ஸ்டா பிரபலம் விஷ்ணு மற்றும் அவரது மனைவி அஷ்மிதா மீது சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். குடும்ப உறுப்பினர்களிடம் இருவரும் தனித்தனியாக பேசி ஆன்லைன் டிரேடிங் செய்வதாக கூறி 1,62,00,000 ரூபாய் மோசடி செய்ததாக புகார் எழுந்துள்ளது. தஞ்சாவூரில் சக மாணவியுடன் பேசியதை பார்த்து ஆசிரியர் தரம் தாழ்ந்து பேசியதால் மனமுடைந்த பள்ளி மாணவன் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மாதாக்கோட்டை பகுதியைச் சேர்ந்த ஸ்ரீராம் என்ற மாணவர் வேலம்மாள் போதி கேம்பஸில் 11ஆம் வகுப்பு படித்து வந்த நிலையில் பள்ளிக்கு புறப்படும் முன் வீட்டிற்குள் தற்கொலை செய்து கொண்டார். கரூர் மாவட்டம் குளித்தலையில் கூட்டுறவு சங்கங்களில் கடன் பெற சிவில் ஸ்கோர் பார்க்கும் நடைமுறையை கைவிடக் கோரி விவசாயிகள் கண்டன பேரணியில் ஈடுபட்டனர். குளித்தலை வட்டார விவசாயிகள் சங்கம் சார்பில் நடைபெற்ற இப்பேரணியில் திரளான விவசாயிகள் கலந்து கொண்டு ஊர்வலமாக சென்று குளித்தலை சார் ஆட்சியர் அலுவலகத்தில் கோரிக்கை மனு அளித்தனர்.
மயிலாடுதுறை மாவட்டம் எடுத்துக்கட்டி சாத்தனூரில் 14 ஆண்டுகளாக சீரமைக்கப்படாமல் கிடக்கும் சாலையை உடனடியாக செப்பனிட கோரி கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். பொறையார் மங்கநல்லூர் சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டதால் தரங்கம்பாடி வட்டாட்சியர், பொறையார் போலீசார் விரைந்து வந்து சாலை விரைவில் சீரமைக்கப்படும் என உறுதியளித்ததால் மறியல் கைவிடப்பட்டது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் 3 முறை அதிபயங்கரமாக வெடிசத்தம் கேட்டதால் பொதுமக்கள் அச்சமடைந்தனர். திங்கட்கிழமை மதியம் 12:26 மணியளவில் கேட்ட இந்த வெடிசத்தம் சுமார் 40 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கிராம மக்கள் வரை உணரப்பட்டதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. சிவகங்கையில் விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட காவலாளி அஜித் போலீஸ் விசாரணையின் போது உயிரிழந்த சம்பவத்தை கண்டித்து சேலம் மாவட்ட மேட்டூரில் அதிமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். காவலாளியின் மரணத்திற்கு நீதி கேட்டும், காரணமானவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் முழக்கங்களை எழுப்பினர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே குடிநீர் கேட்டு காலி குடங்களுடன் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்கள் போலீசாருடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். எருமனூர் ஊராட்சியில் 6 மாதங்களுக்கு மேலாக குடிநீர் உப்புத்தன்மையுடன் இருப்பதாகவும் பலமுறை புகார் மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் கூறப்படுகிறது. வரியை நிறுத்தி வைத்ததற்கான காலக்கெடுவை நீட்டிப்பதற்கான வாய்ப்பு இல்லை என அமெரிக்க அதிபர் டிரம்ப் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். மேலும் அமெரிக்காவுடன் ஒப்பந்தங்களை செய்யாவிட்டால் சம்பந்தப்பட்ட நாடுகளுக்கு வரி விதிப்பு தொடர்பாக கடிதம் அனுப்பப்படும் எனவும் தெரிவித்தார். ஜப்பானின் இளவரசி காக்கோ எக்கானமிக் வகுப்பில் பயணித்த வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. ஜப்பான் பிரேசில் இடையிலான 130 ஆண்டுகால உறவை குறிக்கும் பொது நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக பிரேசில் சென்ற ஜப்பான் இளவரசி காக்கோ விமானத்தில் எக்கானமிக் வகுப்பில் பயணித்தார். அரச குடும்பத்தைச் சேர்ந்தவர் என்ற போதும் சாதாரண பயணத்தை விரும்பிய அவரை பணிவானவர் என நெட்டிசன்கள் புகழ்ந்து வருகின்றனர். வங்கதேசத்தில் இந்திய வம்சாவளி இளம்பெண் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் கைதான அரசியல் பிரமுகர் உள்ளிட்டோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க கோரி டாக்கா பல்கலைக்கழக மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோமில்லா மாவட்டத்தில் 21 வயது பெண்ணை வங்கதேச தேசியவாத கட்சியின் உள்ளூர் தலைவர் ஃபசோர் அலி என்பவர் பாலியல் வன்கொடுமை செய்த நிலையில் அவர் கைது செய்யப்பட்டார். காசாவில் உள்ள ஜபாலியா மீது இஸ்ரேல் படைகள் நடத்திய கொடூர தாக்குதலில் 15க்கும் மேற்பட்ட அப்பாவிகள் உயிரிழந்தனர். இஸ்ரேலின் இந்த தாக்குதலில் இடிபாடுகளுக்குள் பலர் சிக்கியிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இமாச்சல பிரதேசம் தர்மசாலாவில் தனது பிறந்த நாளை முன்னிட்டு நடைபெற்ற நிகழ்ச்சியில் திபெத்திய புத்த மத தலைவர் தலாய் லாமா கலந்து கொண்டார். நிகழ்ச்சியில் பங்கேற்ற துறவிகள் பக்தர்களை தலாய் லாமா ஆசிர்வதித்தார். ஜூலை 6ஆம் தேதி தலாய் லாமா தனது 90வது வயதை எட்டுகிறார். சீனாவின் குவாங்சி பகுதியில் வெள்ளத்தில் சிக்கிய நபர் ட்ரோன் மூலம் மீட்கப்பட்ட காட்சி உலகளவில் பேசு பொருளாகியுள்ளது. வீட்டின் மேல் மாடியில் இருந்த இளைஞரை ட்ரோன் மூலம் மீட்டு பாதுகாப்பாக தரையிறக்கப்பட்ட காட்சி இணையத்தில் வைரலாகியுள்ளது. இந்தியாவிலிருந்து ஓமனுக்கு சென்று கொண்டிருந்த கப்பலில் பெரும் தீ விபத்து ஏற்பட்ட நிலையில் INS தபார் போர்க்கப்பல் விரைந்து சென்று அதிலிருந்த பயணிகளை பத்திரமாக மீட்டு தீயை அணைத்தது. குஜராத் மாநிலம் கண்ட்லா துறைமுகத்திலிருந்து ஓமனை நோக்கி MTYI செங் என்ற கப்பல் சென்று கொண்டிருந்த போது என்ஜின் அறையில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டது. மெக்சிகோவின் சாப்பிள்டெபக் மிருக காட்சி சாலையில் உள்ள உலகின் பழமையான ஜின் பாண்டாவின் 35வது பிறந்த நாள் விழா கேக் வெட்டி கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. பிறந்த நாளை ஒட்டி ஜின் பாண்டாவை காண குவிந்த மக்கள் நீண்ட நேரம் வரிசையில் நின்று பாண்டாவை கண்டு ரசித்து புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். கேப்டன் கூல் என்ற பெயரை ட்ரேட்மார்க்காக மகேந்திர சிங் தோனி பதிவு செய்துள்ளார். விளையாட்டு பயிற்சி சேவைகள் மற்றும் பயிற்சி மையங்கள் ஆகிய பிரிவுகளின் கீழ் இந்த ட்ரேட்மார்க் பதிவு செய்யப்பட்டுள்ளது. கால்பந்து வீரர் ரொனால்டோ CR7 பெயருக்கும் உசேன் போல்ட் லைட்னிங் போல்ட் என்ற பெயருக்கும் ட்ரேட்மார்க் பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. T20 கிரிக்கெட் வரலாற்றில் அதிக சதங்களை அடித்த கேப்டன் என்ற உலக சாதனையை ஃபாஃப் டு பிளெசிஸ் படைத்துள்ளார். கேப்டனாக இதுவரை 8 சதங்கள் அடித்து அவர் முதலிடம் பிடித்துள்ளார். 7 சதங்களுடன் மைக்கேல் கிளிங்கர், பாபர் அசாம் ஆகியோர் 2வது இடத்திலும் 5 சதங்களுடன் விராட் கோலி 3வது இடத்திலும் உள்ளனர்.
ஜூலை 1ஆம் தேதி நடைபெறும் தமிழ்நாடு பிரீமியர் லீகின் முதல் குவாலிஃபயர் போட்டியில் சேப்பாக்கம் சூப்பர் கில்லிஸ் அணியுடன் திருப்பூர் தமிழன்ஸ் அணி மோதுகிறது. ஜூலை 2ஆம் தேதி நடைபெறும் எலிமினேட்டர் சுற்று போட்டியில் திருச்சி கிராண்ட் சோழாஸ், திண்டுக்கல் டிராகன்ஸ் அணிகள் மோதுகின்றன. மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிரான ஆஸ்திரேலியாவின் 2வது டெஸ்ட் போட்டியில் ஸ்டீவ் ஸ்மித் விளையாடுவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டியின் போது கைவிரலில் ஏற்பட்ட காயம் காரணமாக முதல் டெஸ்ட் போட்டியில் அவருக்கு ஓய்வு அளிக்கப்பட்டிருந்தது. இங்கிலாந்திற்கு எதிரான டெஸ்ட் போட்டிக்காக இந்திய அணி மேற்கொண்டு வரும் பயிற்சியில் இளம் சுழற்பந்து வீச்சாளர் ஹர்ப்ரீத் பிரார் இந்திய பேட்ஸ்மேன்களுக்கு பந்து வீசியது பலருக்கும் ஆச்சரியத்தை அளித்துள்ளது. இந்த தொடரில் தேர்வு செய்யப்படாத அவர் இந்திய அணியின் பயிற்சியில் இணைந்திருப்பது ரசிகர்கள் மத்தியில் கேள்விகளை எழுப்பியுள்ளது. சித்தாரே ஜமீன் பார் திரைப்படம் தொடர்பாக நடிகர் சிவகார்த்திகேயனிடம் மன்னிப்பு கேட்டதாக நடிகர் அமீர்கான் தெரிவித்தார். படத்தில் நடிக்க முதலில் சிவகார்த்திகேயனை அணுகி கால்ஷீட்களை பெற்றதாகவும் பின்னர் கதை விவாதத்தின் போது தானே நடிக்க முடிவு செய்ததாகவும் அவர் கூறினார். ராம் இயக்கத்தில் உருவாகியுள்ள பறந்து போ படத்திற்கு யூ சான்றிதழை திரைப்பட சான்றிதழ் குழு வழங்கியுள்ளது. மிர்ச்சி சிவா கதாநாயகனாக நடித்துள்ள படத்தின் முக்கிய வேடத்தில் அஞ்சலி, கிரேஸ் ஆண்டனி, அஜு வர்கீஸ் ஆகியோர் நடித்துள்ளனர். இந்த படம் ஜூலை 4ஆம் தேதி வெளியாகிறது. சிவகார்த்திகேயனின் மதராசி திரைப்படம் வெளியாகும் செப்டம்பர் 5ஆம் தேதி துல்கர் சல்மானின் காந்தா திரைப்படமும் வெளியாகும் என தகவல் வெளியானது. கடந்த ஆண்டு சிவகார்த்திகேயனின் அமரன் திரைப்படமும் துல்கர் சல்மானின் லக்கி பாஸ்கர் திரைப்படமும் ஒரே நாளில் வெளியாகி ஹிட்டாயின என்பது குறிப்பிடத்தக்கது. தனுஷ் நடிக்கும் அன்புவின் எழுச்சிதான் வடசென்னை 2 படமாக இருக்கும் என்றும் சிம்புவை வைத்து இயக்கும் படம் வடசென்னை 2 இல்லை என்றும் இயக்குனர் வெற்றிமாறன் தெரிவித்தார். வடசென்னை யூனிவர்ஸில் நடக்கும் கதையாக சிம்பு நடிக்கும் கதை இருக்கும் என்றும் வடசென்னை படத்தில் இருக்கும் சின்ன சின்ன விஷயங்கள் இதிலும் இடம்பெறும் என்றும் அவர் கூறினார். கோவை டாப் ஸ்லிப் பரம்பிக்குளம் சாலையில் சென்ற பேருந்தை காட்டெருமை தாக்க முற்பட்ட வீடியோ வெளியாகியுள்ளது. காட்டெருமை ஆக்ரோஷமாக தாக்க முற்பட்டதால் பயணிகள் பீதியடைந்து கூச்சலிட்டனர். நெல்லை சங்கர நாராயணசுவாமி கோவிலுக்கு சொந்தமான பல கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை மீட்டு முறையாக பராமரிக்க மாவட்ட ஆட்சியருக்கு உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டது. இக்கோவிலுக்கு சொந்தமான ஆக்கிரமிப்பில் உள்ள 100 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை மீட்க கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை விசாரித்த நீதிபதிகள் ஆக்கிரமிப்பாளர்களை வெளியேற்ற உத்தரவிட்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் கூவத்தூர் அருகே பெட்ரோல் பங்க் உரிமையாளர் துடிதுடிக்க வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் அரங்கேறியுள்ளது. காத்தான்கடை பகுதியில் பெட்ரோல் பங்க் வைத்து நடத்தி வந்த மோகன்ராஜ் பங்கை மூடிவிட்டு இரவு வீடு திரும்பிய போது மர்ம நபர்கள் சாலையில் வழிமறித்து வெட்டி படுகொலை செய்தனர். திருநெல்வேலி மாவட்டம் நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் கோவிலில் ஆனி பெருந்தேர் திருவிழா கொடியேற்றத்துடன் வெகு விமரிசையாக தொடங்கியது. முன்னதாக கொடிமரம் முன்பாக சாமி அம்பாள் எழுந்தருள கொடிமரத்திற்கு 16 வகை வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டு வேத மந்திரங்கள் முழங்க கொடியேற்றம் நடைபெற்றது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் குடமுழுக்கு விழாவை முன்னிட்டு யாகசாலை பூஜைகள் ஜூலை 1ஆம் தேதி தொடங்க உள்ள நிலையில் 1000 கும்பங்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. வரும் 7ஆம் தேதி குடமுழுக்கு விழா விமரிசையாக நடைபெறவுள்ளது. நத்திங் போன் 3 மாடல் இந்தியாவில் ஜூலை 1ஆம் தேதி அறிமுகமாக உள்ளது. 2வது மாடல் அறிமுகப்படுத்தப்பட்ட கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளுக்கு பிறகு 3வது மாடல் அறிமுகப்படுத்தப்படுகிறது. இதன் விலை 50,000 ரூபாயிலிருந்து 60,000 ரூபாய் வரை இருக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது.